அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபுல் செய்கிறான். அது மட்டுமே இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு ஆமீன்னு சொல்லிட்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக அல்லாஹ்வில் துவா செய்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்குமார்களே நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த ஒரு 3 துவா திக்ரையும் நம்ம டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 100 முறை செஞ்சோம் அப்படின்னாவே அல்லாஹ் நம்ம கேட்குறத எல்லாத்தையுமே கொடுத்துருவான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்காது, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற விஷயம் கூட அல்லாஹோட நாட்டத்தால் கிடச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு 3 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கேள்விப்படாததோ இல்லை ரொம்ப இதுவோ அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டு தெரிஞ்சு ஓதி அதனால் பலன் கண்டு அந்த மாதிரியான ஒரு 3 திக்ர்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச யூனுஸ் நபி ஓதுன லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். கஷ்டத்தில் இருக்கும்போது யார் ஒருத்தவங்க இந்த துவா ஓதி அல்லாஹ்ல கேட்குறாங்களோ அவங்களுடைய துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதே கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ்வே வாக்களித்த ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷ துவா அப்படின்னா இந்த லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் இந்த துவா தான். ஏன்னா நம்ம எந்த தேவைக்காக எந்த நாட்டத்துக்காக இதை ஓதுனாலுமே அந்த துவா அப்படியே அல்லாஹ்ல கபுலாகும். அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சேலஞ்சை ஒரு மிராக்கிள்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு துவா அப்படின்னா இந்த துவாவை டெய்லி உங்களுடைய வாழ்க்கையில் மறக்காமல் 100 முறை, அது எந்த டைமாக இருந்தாலும் சரி 100 முறை ஓதிடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு அற்புத துவாவாக இன்ஷா அல்லாஹ் எப்பயுமே இருக்கும். அடுத்து ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இப்ராஹிம் நபி அவங்க மூலம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான துவா. அதோட அர்த்தம் என்ன? அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன். இதை சொல்லி ஒரு 100 முறை நம்மளுடைய டெய்லி நம்ம சொல்லும்போது அல்லாஹ்வே நம்மளுக்கு போதுமானவனாகி விடுவான். மற்றவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு எந்த தேவையுமே அவன் வச்சிருக்க மாட்டான். ஸோ அந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துவா தான் இந்த ஒரு ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அதனால் எப்போவுமே மறக்காமல் எந்த தேவை ஏற்பட்டாலும் சரி இந்த ஒரு ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இதையும் 100 முறை ஓதிடுங்க. நிஜமாகவே அவ்வளோ சக்தி வாய்ந்த திக்ர்கள் தான் முந்தி சொன்ன திக்ரும் இந்த திக்ரும். அடுத்து லாஸ்ட்டாக அல்லாஹும்ம சல்லி அலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம சல்லி அலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சலவாத் சொல்லும்போது நமக்கு வறுமை வராது, நம்மளோட கண்ணியம் உயரும், நம்மளுடைய நாட்டங்கள் நிறைவேறும், நம்ம என்ன அல்லாஹ்ட்ட கேட்குறோமோ அது ஃபுல்லாமே நம்மளுக்கு நடக்கும். நிஜமாகவே சொல்லப்போனால் இந்த 3 வேறு எந்த இதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் இஸ்திஃபார். அல்லாஹ்ட்ட அதிகமாக இஸ்திஃபார் செய்யும்போது நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹ்ல கபுலாகுது. அடுத்து ஹஸ்புன் அல்லாஹ். எப்போல்லாம் நம்ம அல்லாஹ்வை சார்ந்திருக்கோமோ, நீ மட்டுமே எனக்கு போதுமானவன், நீ மட்டுமே எனக்கு போதுமானவன் அப்படின்னு அழைக்கிறோமோ அப்போ அவன் மட்டுமே நம்மளுக்கு போதுமானவனாகி விடுவான். வேறு யார்கிட்டையுமே நம்மளை போய் நிற்க விட மாட்டான். அடுத்து சலவாத்து. நம்ம ரசூலுல்லாஹ் மேலே 1 முறை சலவாத்து சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம மீது 10 முறை நம்ம மேலே அருள் பொழிகிறான். அப்போது இந்த முத்தான 3 விஷயத்தை 100 முறை ஒவ்வொரு திக்ர்களையுமே 100 முறை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ்
எப்போவுமே விட்டுறாதீங்க. ஓதி உங்களுடைய துவாக்களை கேளுங்க அல்லாஹ்விடத்துல. நிச்சயமாக இந்த திக்ருகளுக்கு ஒரு சக்தி இருக்குது. இந்த திக்ரு வந்து அல்லாஹ்விடத்துல உங்களுடைய துவாவை கபூலாக்க செய்யும். யாருக்கெல்லாம் பயனுள்ளது, நம்மளை மாதிரி அவங்களும் நன்மையை பெற்றுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி கவலைப்படாத, எல்லாத்துக்கும் அல்லாஹ் போதுமானவன், கண்டிப்பாக இந்த திக்ருகளை ஓது, உன்னோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லுங்கள். நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்வதாக விடைபெறுகிறேன். ஆஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.